ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு மொபைல் ஃபோன் நோட் புக் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த ஓப்பனிங் சைடோடைய இந்த கார்னர்ஸை மட்டும் இப்படி ரவுண்டட் கார்னர்ஸாக கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஒயிட் பேப்பர் மேலே ஒட்ட போகிறோம். கரெக்டாக சென்டராக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒட்ட போகிறோம். இதை ஒட்டும் போது கீழே கேப் அதிகமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு குட்டியை ரவுண்ட் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை இதில் சென்டராக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹாஃபாக இப்படி மடிச்சிக்கலாம். இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அந்த பேப்பர்லாம் ஓப்பன் ஆகி வராத மாதிரி எல்லா இடத்துலையுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதுலேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இதோடைய பேக் சைடில் இப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது இதில் ஐஸ் மவுத்லாம் ட்ரா பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி எமோஜி வேணும்னாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சீக்ஸ் மாதிரி பிங்க் கலர் ஸ்கெட்சில் கொடுத்துக்கிறேன். அப்புறம் சென்டர் பட்டன் மாதிரி இங்கே அந்த ரவுண்டுக்கு நடுவுலையும் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயிட் பேப்பரில் இன்னொரு ஸ்க்ரீன் மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த வெதருக்கு இருக்கும் இல்லையா, க்ளவுட்ஸ் வித் சன், ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு மாதிரி ட்ரா பண்ணனாலும் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது லைக் எமோஜியே ட்ரா பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது கார்ட்டூன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வெதர், அதுக்கப்புறமா இங்கே டேட், டைம், ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன இருக்கும், லைக் சிக்னல், பேட்ரி பர்சன்டேஜ், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நோட் புக்காக பேஜஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஃபுல் A4 ஷீட் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதை ரெண்டாக மடிச்சிக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அகைன் இன்னொரு வாட்டி இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் நம்மளுடைய பேஜஸோட சைஸ். ஸோ இந்த அளவுக்கு தான் ஒரு பேஜும் இருக்க போகுது. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க ஹாஃபையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஈவனாக இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடில் இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஈவனாகவும் இருக்கணும். ஸோ எல்லா பேப்பர்லையுமே க்ளூ அப்ளை ஆகியிருக்கணும் அந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுடலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் இது ஃபுல்லாக செட் ஆகிடுச்சுன்னா பேஜஸ் எல்லாம் இப்படி ஜாயின் ஆகி வரும். அதுக்கப்புறமா இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இந்த பேப்பரில் எப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது கூட இப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இதோடைய விட்த் 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். லென்த் இந்த மாதிரி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பேஜஸ் எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் ஒரு சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம்.
இதை இப்போ அப்படியே இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு மொபைல் ஃபோனில் கீபேட் இருக்க மாதிரி நம்பர்ஸ்லாம் நம்ம அங்கே வந்து எழுதிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மொபைல் ஃபோன் நோட்புக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து மொபைல் ஃபோன் கிஃப்ட் ஐடியா போட்டிருந்தேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.